Alhamdulillah. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa nashhadu an la ilaha illa Allah wahdahu la sharika lahu wa nashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من أبصارهم ويحفظوا فروجهم ذلك أزكى لهم إن الله خبير بما يصنعون صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உலகில் தோன்றிய இறை தூதர்கள் மீதும் அவர்களில் இறுதியாக வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் உலகில் உள்ள இறையடியார்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக இன்று குழுமி இருக்கின்ற நம்மீது என்றென்றும் உண்டாவதாக. இந்த நிகழ்விலே பெண்களுக்காகவே பெண்களால் நடத்தப்படுகின்ற இந்நிகழ்விற்கு வருகை தந்து சிறப்புரையாற்றவிருக்கின்ற எல்லோரும் அறிந்த தன்முனை பேச்சாளர் அருமை சகோதரி சுல்தானா பர்வீன் அவர்களே, ஜமாத்தே இஸ்லாமி ஹிந்த் திருப்பூர் மாவட்ட தலைவர் ஜனாப் ஷாஹுல் ஹமீத் அவர்களே, மகளிர் அணி பொறுப்பாளர் சகோதரி ஹம்சா பேகம் அவர்களே, இன்று குழுமி இருக்கின்ற தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவரின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவா ஒரு குட்டி கதை, நான் இந்த கிளாஸ் ரூம்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது அவங்கள கதை சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கதை சொல்லி தொடங்குவதுங்கிறது அவர்களுடைய பார்வையை எங்கள் பக்கம் திருப்புவதற்காக பொதுவாக செய்வதுண்டு. அப்படி ஒரு கதை சொல்லலாம் என்று நான் நினைத்து வந்தேன். ஆனா அந்த கதை இங்கே பொய்யாகி விட்டிருக்கிறது. அந்த கதை நான் இப்ப சொன்னா அது யூஸ் இல்லாம போயிடும். அந்த கதையை சொல்லட்டுமா? ஒரு ராஜா அறிவிப்பு செய்தார், எனக்கு ஒரு மிகப்பெரிய பொய் யார் சொல்கிறாரோ அவருக்கு நான் பரிசளிப்பேன். யாரும் நம்ப முடியாத அளவுக்கு யாராவது பொய் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசாக தருவேன் அவர் அறிவிப்பு செஞ்சார். உடனே ஊர்ல உள்ள மக்கள் எல்லாரும் வந்தாங்க அந்த அறிவிப்பை கேட்டுட்டு. ஒருத்தர் சொன்னார், நான் அந்த காட்டுல 3 தலை கொண்ட சிங்கத்தை பார்த்தேன். ராஜா சொன்னார், இருக்கலாம், 3 தலை கொண்ட சிங்கம் இருக்கலாம், அதை பொய்ன்னு எல்லாம் நினைக்க முடியாது, போ. அடுத்தது ஒருத்தர் வந்தார், நானு தலையும் வாலும் 2 பக்கமுமே தலை கொண்ட ஒரு பாம்பை பார்த்தேன், அதெல்லாம் இருக்குப்பா, நம்ப முடியாது, போயிடு. ஒருத்தர் சொன்னார், நான் இன்னைக்கு ஒரு பெரிய டைனோசர் முட்டையையும் டைனோசரையும் பார்த்தேன், இருக்கலாம், அன்னைக்கு ஏதோ புதஞ்ச முட்டை வந்திருக்கலாம், அதையும் பொய்ன்னு சொல்ல முடியாது. அடுத்த நபர் வந்தாரு, அவர் ஒன்னு சொன்னாரு, ராஜா 2000 பொற்காசுகளை கொடுத்தாங்க. 2000 பொற்காசுகள் என்ன தெரியுமா? அவர் சொன்னார், நான் ஆற்றங்கரை ஓரத்துல 2 பெண்கள் அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தேன் அப்படின்னு சொன்னார். ராஜா சொன்னார், இதை என்னால நம்ப முடியாது, ஆனா இன்னைக்கு அது உண்மையாவே பொய்யாயிருச்சு, எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மகளிர் கருத்தரங்கத்திற்காக வந்த பெண்கள் உங்களுக்கு சபாஷ். உண்மையிலேயே இந்த சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய, இந்த சமுதாய மாற்றத்திற்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சு வந்த பெண்கள் நீங்கள். எனவே அதனை கேட்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே, ஏதாவது செய்யணுங்கிற ஆர்வத்திலே நீங்கள் இங்க உட்கார்ந்து இருப்பதுங்கிறது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அன்பானவர்களே, நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் கொண்ட கொள்கை என்பது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னாரோ அவர் ஸ்வர்க்கம் செல்வார்.
அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையை சொன்னால் சொர்க்கம் செல்ல முடியுமா? வெறுமனே வாயளவுல மட்டும் அந்த வார்த்தையை சொல்வதனால் மட்டும் ஒருவர் சொர்க்கம் செல்ல முடியும்னா இன்னைக்கு ஏசுதாசும் பி சுசீலாவும் சொர்க்கம் செல்ல வேண்டும். ஏன்னா அவங்க பாட்டு பாடி இருக்காங்க. ஆனால் அது இல்ல. என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டணும். அதைத்தான் நபிமார்கள் எல்லோருமே செய்தார்கள். அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒவ்வொருவருமே அந்த சமுதாய மக்களுக்கு இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற இறை தன்மையை குறித்து எடுத்து சொன்னார்கள் இல்லையா? அதே சமயத்தில் அந்த சமுதாயத்தில் எத்தகைய தீமை இருக்கிறதோ அந்த தீமைக்கு எதிராக குரல் கொடுத்ததை நாம் பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள், அல்லாஹ்வை பற்றி சொன்னார்கள். கூடவே அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தீமைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். என்ன தீமை? அந்த சமயத்துல அளவை மோசடி இருந்தது, வியாபாரத்துல மோசடி இருந்தது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஓரின சேர்க்கை அதிகமாக இருந்தது, அதற்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் சிலை வணக்கம் இருந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமுதாயம் அடிமைத்தனத்தில் இருந்தது. ஒவ்வொரு நபியும் அல்லாஹ்வுடைய செய்தியை சொல்வதோடு கூடவே அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற தீமையை அழித்து ஒழிப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள் இல்லையா? யாரும் தான் இறை செய்தியை மட்டும் சொல்லவில்லை, சமுதாய தீமைகளுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். இறுதியாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே என்ன தீமை இருந்தது? எல்லா தீமைகளும் இருந்தது. அன்றே வட்டி இருந்தது, பெண் சிசுக்கொலை இருந்தது, விபச்சாரம் இருந்தது, மது ஆறாக பெருக்கோடியது, எல்லா தீமைகளும் இருந்தன அந்த காலகட்டத்திலே. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமுதாய மக்களை திருத்துவதற்காக அரும்பாடுபட்டார்கள் என்பதெல்லாம் நாம் அறிந்த விஷயங்கள். இப்பொழுது நம் முன்னே இருக்கக்கூடிய கேள்வி, சரி எல்லாம் ஓகே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அது முடிந்தது, இனி நம்முடைய பொறுப்பு என்ன? நாம் இங்கே வந்திருக்கிறோம் இல்லையா? நாம் இந்த உலகத்துல வந்திருக்கோம் இல்லையா? இந்த உலகத்தில் வந்திருக்கக்கூடிய நமக்கு என்ன பொறுப்பு இருக்கிறது என்று யோசித்து பார்த்தால் நாம் ஹலீஃபாவாக நாம் பொறுப்பெடுத்து வந்திருக்கிறோம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. இந்த உலகத்திலே மனிதனை படைக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களிடத்திலே சொன்ன விஷயம், நான் இந்த பூமியிலே ஒரு பிரதிநிதியை, ரெப்ரசன்டேட்டிவை, ஹலீஃபாவை படைக்கப் போகின்றேன். என்ன ஹலீஃபா? இந்த பொறுப்பை சரிவர செய்வதற்கான மனிதனை நான் படைத்திருக்கிறேன். ஓகே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை குறித்து இன்னொன்றும் சொல்லி காட்டுகின்றான், وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا. உங்களை நடுநிலை சமுதாயமாக ஆக்கியிருக்கின்றோம். நீங்கள் நடுநிலை சமுதாயமாக உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள், அனுப்பப்பட்டீர்கள். எதற்கு தெரியுமா? لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ. நீங்கள் மக்களுக்கு சான்று வழங்குபவர்களாக இருக்க வேண்டும், சாட்சி சொல்பவர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு ரசூலுல்லாஹ் நமக்கு சாட்சி சொன்னார்களோ அதுபோல நாம் சான்று பகர்பவராக இருக்க வேண்டும். என்ன சான்று பகர்பவர்கள்? முஸ்லிம் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு பேரையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஹைர உம்மத், சிறந்த சமுதாயம். அப்ப அந்த சிறந்த சமுதாயத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவர்கள் நன்மையை ஏவார்கள், தீமையை தடுப்பார்கள், தீமையிலிருந்து தடுக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் இருப்பார்கள். அப்ப அந்த தீமையை தடுப்பதற்காகத்தான் இன்று நாம் எல்லோருமே அமர்ந்திருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, சற்று நம்முடைய சமுதாயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு பாசிட்டிவா பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள், இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஆயிருக்கு, தொழில்நுட்பத்துல நல்ல முன்னேற்றம் கண்டிருக்கின்றோம், நாம் மறுக்க முடியாது. ஆனால் எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் முன்னேற்றம் அடைந்திருக்கிறதோ அதே சமயத்தில், அதே நேரத்திலே
நாம் ஒழுக்க சீர்கேடனுடைய அதல பாதாளத்திற்கும் நம்முடைய இளைஞர்களும் போயிருக்கிறார்கள் என்பதை மறுக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஒன்னு யோசிச்சா தெரியும். 13 வயசு ஆனதுக்கு அப்புறமா நம்முடைய மகன் அப்பா கிட்ட பேசுறத கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு நம்ம கிட்டதான் எல்லாமே கேட்கிறாரு இல்லையா? அப்பா கிட்ட ஒரு ஜாமெட்ரி பாக்ஸ் வேணும்னாலும் அப்பா கிட்ட கேட்க மாட்டார், அம்மா கிட்ட தான் வந்து கேட்பாங்க. ஏன்னா அப்பாவுடனான அந்த தொடர்பு கொஞ்சம் அப்படியே கம்மியாகி அம்மா கிட்டயே கேட்கிற நிலை அதிகமாயிருச்சு இல்லையா? இந்த கேப், இந்த இடைவெளி வருவதற்கான காரணங்கள் என்னன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கே, அது அப்படியே ஒரு விதமான ஒரு இடைவெளியை தந்தைக்கும் மகனுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால என்ன ஆச்சு, தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய இந்த இடைவெளி அதிகமாயிடுச்சு, அம்மாவுக்கும் மகனுக்குமான நெருக்கம் அதிகமாயிடுச்சு. ஒரு மகன் கெட்டு போகிறான் என்றால் அதற்கு தாய் தான் காரணம், ஒரு மகள் கெட்டு போகிறாள் என்றால் அதற்கு தந்தை தான் காரணம். ஏன்னா அவர்களை வழி நடத்தி செல்ல வேண்டியது இந்த பெற்றோர்கள். இன்னைக்கு நம்முடைய தலைமுறை இருக்கிறதே, நாம் பார்த்து பார்த்து வளர்த்துகின்ற இந்த தலைமுறை, அவர்களிடத்திலே நாம் சரியான விதத்திலே பேசுவதை நாம் குறைத்து விட்டிருக்கின்றோம். நம்ம பேசணும். இன்னைக்கு பேசுறதுங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. எல்லாத்துக்கும் மெசேஜ், சாப்பிட வாங்கிறது ஒரு மெசேஜ், நான் வந்துட்டே இருக்கேங்கிறது ரிப்ளை, எல்லா மெசேஜ்லயே பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்க வந்துட்டோம், இதான் வந்துட்டேன், பக்கத்துல வந்துட்டேன், வெங்கடேஸ்வர காலனி வந்துட்டேன், அதான் கேகே மண்டபம் வந்துட்டேன், எல்லா போன், அது ஒவ்வொன்றும் அப்டேட், எல்லாம் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பேச்சு என்பது குறைந்திருக்கிறது. பேச்சு கம்மியானா என்ன ஆகும் தெரியுங்களா? மீண்டும் ஒரு நபர் என்ன பண்ணாருன்னா, டீ சாப்பிடுவதற்காக கடைக்கு போனார். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சர்க்கரை கம்மியா இருக்கிறத ஃபீல் பண்ணிட்டு வெயிட்டர்கிட்ட சர்க்கரை கொண்டு வர சொன்னார். சர்க்கரை கொண்டு வந்ததும் அப்படி வச்சிருக்காரு, கொஞ்சம் எடுத்து போட்டு கலக்கி குடிக்க போகும்போது சர்க்கரை துகள்கள் இருக்கு இல்லையா, குட்டி குட்டியா சர்க்கரை துகள்கள், அதை சாப்பிடுவதற்காக ஒரு எறும்பு வந்தது. அந்த எறும்பு வந்து அந்த சர்க்கரையை அப்படி தூக்கி சாப்பிடுறதுக்காக எடுத்துட்டு போறதுக்காக விளையாடிட்டு இருந்தது. இவருக்கு பார்த்தர்ன ஒரு சந்தோஷம், அந்த எறும்பு எவ்வளவு அழகா அந்த சர்க்கரை துண்டை தூக்குது, நல்லா இருக்கே அப்படின்னு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை யாரிடமாவது பகிர்ந்து கொள்ளணும், யார்கிட்டயாவது சொல்லணும் இல்ல. அப்படி பார்த்தார், யாரும் தெரிஞ்சவங்க யாரும் இல்லை. உடனே அங்க இருந்த வெயிட்டர் டீ கொண்டு வந்தார் இல்லையா, அவரையே கூப்பிட்டுட்டு பாருங்க, அந்த சந்தோஷத்தை அப்படி காட்டினார், பாருங்க. வெயிட்டர் பார்த்தார், ஒரு எறும்பு சர்க்கரைய சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கும், பச்சை அடிச்சு கொண்டுட்டாரு. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, ஓ இவர் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக தான் கூப்பிட்டு இருக்காருன்னு சொல்லி. பேச்சு குறைவானால் பாதிப்புகள் அதிகமாகும். நம்முடைய கருத்தை பேசும் பொழுதுதான் பிறரிடத்திலே சொல்ல முடியும். பேச வேண்டும். ஒரு செடி நன்கு வளர்வதற்கு அந்த செடியிடம் பேசுங்கள் இன்னைக்கு பாட்டனிஸ்ட் சொல்றாங்க, தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. ஒரு செடியிடம் பேசினாலே செடி நன்கு வளரும் என்று சொன்னால், நம்முடைய மகனிடமோ மகளிடமோ நாம் பேசினால் எவ்வளவு மேம்பாடாக அவர்கள் வளர்வார்கள். அவங்க கிட்ட பேச வேண்டியிருக்கு. எல்லாமே ஆக்ஷன் மூலமா, எல்லாமே மெசேஜ் மூலமா. ஒரு மீடியேட்டர் மனைவி கிட்ட சொல்லி மகன் கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டினா பெரிய பையன்கிட்ட சொல்லி தம்பிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். மீடியேட்டர் இன்னைக்கு உருவாயிட்டாங்க குடும்பங்கள்ல. அதனால் தான் இவ்வளவு பிரச்சனைகளும் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நம்முடைய தலைமுறையை காக்க வேண்டியது என்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்னைக்கு ஒரு 10 வயசு ஆகிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அதிகமாக மதுவை பற்றியும் போதையை பற்றியும் கலாச்சார சீர்கேடுகள் குறித்தெல்லாம் பேசுவதற்குண்டான ஒரு நிலை உருவாகி இருக்கிறது இல்லையா? ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் என்ன, நீங்க ஏதாவது குழந்தைகிட்ட கொடுத்தா உடனே எதுக்கு போவாங்க, யூடியூப் போவாங்க, இன்ஸ்டாகிராம் போவாங்க, ஷார்ட்ஸ் எடுத்து பார்ப்பாங்க.
1.5 வயசு குழந்தைக்கு 3 செகண்ட்ல முடிவு பண்ணிடுது அந்த ஷார்ட்ஸை நான் பார்க்கணுமா வேண்டாமான்னு. பார்த்திருக்கீங்களா? இப்படி பார்க்கும், அவ்வளவுதான். 1 2 3 அவ்வளவுதான். அடுத்தது எனக்கு எது பிடிக்கும் பிடிக்காது என்று 1.5 வயசு குழந்தை 5 செகண்ட்ல முடிவு பண்ணிடுது எது வேணும் வேண்டாம். ஆனா அது பார்க்கக்கூடியது கலர்ஃபுல்லான விஷயங்கள் எல்லாம், அதையே பார்த்து பார்த்து இருக்கக்கூடிய விஷயங்கள்னால இன்றைக்கு குழந்தைகள் அவர்கள் தங்களுடைய பருவ வயதை எட்டுவதற்கு முன்னமேயே அனைத்து விதமான தீய விஷயங்களையும் கற்றுக்கொள்கின்றனர். இன்னைக்கு தண்ணி அடிச்சிட்டு அப்படி ஆடி ஆடி போறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய விஷயமாக அவர்கள் நினைப்பதில்லை. இந்த சந்தர்ப்பத்துல தாய்மார்களாகிய உங்களுக்கு மிக பெரும் பொறுப்பு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் தங்களை தனிமைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதனை குறித்து நாம் கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. அவங்க அப்படி தனியா போறாங்க, போன் எடுத்துட்டு பெட்ரூம்குள்ளார போயிடுறாங்க, இல்ல மொட்டை மாடிக்கு போறாங்க, இல்ல வீட்டுக்கு லேட்டா வராங்க, ஏதோ ஒரு விதத்தில் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடத்தில் இன்னும் அதிகமாக ஈர்ப்பு காட்ட வேண்டியிருக்கிறது, கவனம் காட்ட வேண்டியிருக்கிறது என்று பொருள். எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தாய்மார்கள். இன்னைக்கு ஸ்கூல்ல நிறைய பேரண்ட்ஸ் இப்படி பேசுவாங்க. பேசும்போது நம்ம சில கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லும் போது அந்த பெற்றோர்கள் சொல்ற விஷயம் என்ன தெரியுங்களா? 2 விஷயத்த சொல்றாங்க எல்லா பெற்றோர்களும். ஏன் பையன் அப்படி இல்லவே இல்லைங்க, ஏன் பையன் ரொம்ப சத்தமா கூட பேச மாட்டான், அதுதானங்க பிரச்சனை, சத்தமா கூட பேச மாட்டான், ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் கிடையாது, இது ஒண்ணு சொல்லுவாங்க. 2வது அவ படிக்கிறதுக்காகத்தான் போனை பார்க்கறான், படிக்கிறதுக்காகத்தான் போனை பார்க்கறான். இந்த 2 டயலாக் எல்லா பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனம் எடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இந்த வயதுல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு. மகாபலிபுரத்துல ஒரு திருவிழா நடக்கும். யாராவது சொல்ல முடியுமா? மகாபலிபுரத்துல மாமல்லபுரம் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு திருவிழா நடக்கும். என்ன திருவிழா தெரியுமா? மேல நடக்கிற திருவிழா, பட்டம் திருவிழா நடக்கும். பட்டம், எல்லாரும் பட்டம் பெரிய பெரிய பட்டங்கள் செய்து அன்றே பறக்க விடுவார்கள். காற்றாடி அழகாக பறக்கும். ஜல்லிக்கட்டு மாதிரி எல்லாம் கூட, காளை மாதிரி எல்லாம் பட்டத்தை உருவாக்கிட்டு கொண்டு வருவாங்க. அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு திருவிழா. பட்டம், உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது சகோதரர்களோ பட்டம் விட்டு நீங்க பார்த்திருப்பீங்க. பட்டம் உயர உயர பறக்க வேண்டும். அதே சமயத்திலே அவர்கள் அதை சரியா பறக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? அந்த நூலை பிடிச்சு பிடிச்சு இழுப்பாங்க, அப்புறம் கொஞ்சம் விடுவாங்க, கொஞ்சம் அப்படி பிடிச்சு விடுவாங்க. அந்த பட்டம் நன்றாக பறந்து கொண்டிருக்கின்ற பட்டம் யோசிக்குமாம், இந்த பட்டம், இந்த நூல் நம்மளை பிடிச்சு பிடிச்சு கீழே இழுக்குது, இந்த நூல் மட்டும் இல்லாட்டினா நாம சுதந்திரமாக காற்றில் பறக்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த பட்டம் நூலை அற்றுவிட்டு சுதந்திரமாக பறக்க தொடங்கும். ஆனால் அந்த சுதந்திரம் என்பது கொஞ்ச நேரம்தான். கொஞ்சம் பலமான காற்று வீசினால் அந்த பட்டம் முள்ளிலும் சேரிலும் போய் அது கிழிந்து விடக்கூடிய நிலைமை இருக்கிறது. எப்போ அந்த பட்டத்திற்கான அந்த நூல் சரியாக இருந்து அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக, அந்த கட்டுப்பாடு விதிப்பதற்காக அந்த பட்டத்தோடு இருக்கிறதோ, அந்த பட்டம் நன்றாக உயர பறக்கும். அன்பானவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுக்கிறோம் என்ற பெயரிலே அந்த நூலை அற்றுவிடுகின்றோம். நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. அந்த நூல் இருப்பதனால் மட்டும்தான், அந்த கட்டுப்பாடு இருப்பதனால் மட்டும்தான் நம்முடைய பிள்ளைகள் உயர உயர போக முடியும். எனவே அவர்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். என்ன பண்ணலாம்? நம்ம தீர்வை நோக்கித்தான போக வேண்டியிருக்கிறது. இஸ்லாம் அழகாக கற்றுத்தருகிறது. இஸ்லாம் ரொம்ப அழகாக கற்றுத்தருகிறது. இன்னைக்கு பெண்கள் எல்லோரும் வந்திருப்பதனால் இது பெண்களுக்கான நிகழ்வு, ஒழுக்கத்தை குறித்து பெண்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. இஸ்லாம் ஒழுக்கத்தை, நாணத்தை, வெட்கத்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவானதாகவே சொல்லி காட்டுகிறது. அல் ஹயாஉ மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானில் உள்ளதாகும். அல் ஹயாஉ ஹைருன் குல்லுஹு, வெட்கம் என்பது முழுக்க முழுக்க நன்மையானது. இது பெண்ணுக்கு மட்டும் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல.
பெண்ணுனா வெட்கப்பட வேண்டும் என்பது பெண்ணுக்கு சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி, அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வெட்கத்தை குறித்த சில விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டியிருக்கிறது. இங்கே கிராத் ஓதிய சகோதரி ஓதப்பட்ட அந்த வசனம் 24வது அத்தியாயத்தினுடைய 30வது 31வது வசனங்கள் எல்லாம் ஓதி காட்டினார்கள். அதிலே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்ற வசனம் இருக்கிறதே, பெண்களை பார்த்து சொல்லக்கூடிய வசனத்திற்கு முந்தைய வசனம் என்ன தெரியுமா? 31வது வசனத்துலதான் பெண்களே உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளுங்கள் இருக்கு. அதற்கு முந்தின வசனம் என்னன்னா, இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் முஃமினீன் வகுல்லில் முஃமினீன், ஆண்களிடம் நீர் கூறுங்கள், அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், வெற்றத்தலங்களை பாதுகாக்கட்டும், அதுவே அவர்களுக்கு தூய்மையானதாக இருக்கும். அப்ப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவான விஷயமாகத்தான் இது சொல்லி காட்டப்படுகிறது. இது எங்க நம்மால திருத்த முடியும்னா, நம்முடைய வீடுகள்ல நம்மால திருத்த முடியும். நம்முடைய வீட்டுல நம்ம திருத்தலாம். என்ன, இதை குறித்து நாம் சொல்லலாம். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா, அலியே, ஒரு அந்நிய பெண்ணின் மீது உன்னுடைய பார்வை பட்டுவிட்டால் உன்னுடைய பார்வையை நீர் திருப்பிக் கொள்ளும். முதல் பார்வை உன்னுடையது, இரண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. எனவே வேண்டாம், முதல் பார்வையோட பார்க்கவே கூடாது என்று சொன்னதுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு. யார் அலி ரலியல்லாஹு அன்ஹு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தம்பி முறை இல்லையா, கசின் அவருக்கு சொல்லி காட்டுகின்ற விஷயம் இது. அப்போ ஆணுக்கு மட்டும்தான் இந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளணுமா? ஒரு முறை அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களுக்கு தெரியும், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் பார்வை தெரியாத சஹாபி, கண் பார்வையற்ற சஹாபி. அவர் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக வருகின்றார். உள்ள வராங்க, நபிகளாரும் அவருடைய மனைவியும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப உடனே அவர் வர்றதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாவே நீங்க உள்ள போயிடுங்க. அப்துல்லா வரார். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அவருக்கு தான் கண் பார்வை தெரியாது, அவர் என்ன பார்க்க முடியாது இல்லையா, அவருக்கு கண் பார்வை தெரியாது என்றார். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கு கண் பார்வை தெரியாது, அவர் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் நீ அவரை பார்க்க முடியலையா, நீ உள்ள போ. ஒரு பெண்ணுக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பாருங்கள். அந்த ஒழுக்கம் என்பது, பார்வையை பேணுதல் என்பது ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் சேர்த்து இருவருக்குமாக கற்றுத்தருகிறது. இந்த விஷயத்தை இஸ்லாம் கற்றுத்தருகின்ற இந்த விஷயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. நம்ம என்ன குழம்பு வைக்கலான்னு நம்ம பசங்க கிட்ட கேட்போம், என்ன கலர் பெயிண்ட் அடிக்கலான்னு நம்ம பசங்க கிட்ட கேட்போம். ஆனால் நாம் பேச வேண்டிய விஷயங்கள் அதையும் தாண்டி சிலது இருக்கு, அதையும் தாண்டி சில விஷயங்கள் நம்ம பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒரு பொண்ணை பார்க்காத அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு அம்மா சொல்ல முடியுமான்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அம்மாவும் அப்பாவும் தான் சொல்ல முடியும், அம்மாவும் அப்பாவும் தான் அதை சொல்ல முடியும். அந்த விஷயத்தை குறித்து நாம் பேச வேண்டியிருக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, அவர்கள் யாருடன் பழகுகின்றார்கள் என்பதை குறித்து நாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள் இல்லையா, ஒரு நல்ல நண்பன் கஸ்தூரி நறுமண பொருட்களை விற்பவனை போன்று. அந்த நறுமண பொருட்களை விற்பவனுக்கு அந்த கடைக்குள்ளார போயிட்டு வந்தாலே அவனுடைய ஆடையிலும் சரி அப்படியே ஒரு அத்தரோட ஸ்மெல் வரும். நல்ல நண்பன் நறுமண பொருட்கள் விற்பவன் போல, கெட்ட நண்பன் கொல்லனை போல, இரும்பு கொல்லன், பட்டறையில் வேலை செய்கின்ற இரும்பு கொல்லன் போல. அந்த பட்டறைக்கு போயிட்டு வந்தாலே கரியும் புகையும் நம்முடைய உடலை அழுக்காக்கி விடலாம், அல்லது ஆடையை அழுக்காக்கி விடலாம் இல்லையா? கெட்ட நண்பன் அது மாதிரி. அப்போ நாம் யாருடன் நட்பு வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து கவனமாக இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, நம்முடைய பிள்ளைகள் யாருடன் நட்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். வீட்டுக்கு 10:30 மணிக்கு ஒரு பிள்ளை வந்தா 10:30 மணிக்கு வரா சொல்வதோடு மட்டுமல்ல, எந்த டைமுக்கு வராங்க ஒரு கட்டுப்பாடு அங்கே விதிக்கப்பட வேண்டும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்க போனும் இதெல்லாம் யூஸ் பண்ணி
தாமதமாக வருகிறார்கள் என்றால் அதை குறித்து நாம் தான் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அன்பிற்கினியவர்களே, அவர்களுடைய உறவு முறைகள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆணாயினும் சரி, பெண்ணாயினும் சரி, மஹ்ரம்னா யார், யார் அந்நியர், யார் ஒரு பெண்ணுக்கு அந்நிய ஆண் யார்? இன்னைக்கு நிறைய பேர் பெரியவங்க கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க அக்கா மாதிரி, அவங்க அண்ணன் மாதிரி. அக்கா மாதிரி தான், அண்ணன் மாதிரி தான், அக்காவோ அண்ணனோ கிடையாது. அந்த உறவு முறையை சரியான விதத்திலே அவர்கள் பேண வேண்டி இருக்கிறது. உண்மையிலேயே அந்த கூடா நட்பு கேடாய் விளையும் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஷயம்தான் யாருடன் பழகுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. ஒரு ஆண் பெண்ணிடத்திலே பழகும் பொழுது எந்த வரையறையுடன் பழகுகிறார்கள் என்பதை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காட்டினார்கள், ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் தனித்து இருக்கக்கூடாது, மூன்றாவதான் அங்கே ஷைத்தான் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை இப்படி நின்று ஒரு தன்னுடைய மனைவியிடம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நபர் அப்படி கிராஸ் பண்ணி போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி போனதுக்கு அப்புறமா கூப்பிட்டுட்டு என்று வாங்கன்னு சொல்லிட்டு, இது என்னுடைய மனைவி, நான் மனைவியுடன் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. யார் சொல்லலாம், இதெல்லாம் நீங்க சொல்லணுமா, இதெல்லாம் சொல்லணுமா, வேண்டாமே அப்படின்னா, இல்லை, நீங்க கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. அங்க தூரம் போனதுக்கு அப்புறம் நபி எந்த பெண்ணோட பேசினாங்க, இருட்டா இருந்ததே என்ற நினைப்பு உங்களுக்கு வரக்கூடும். அதனாலதான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உஷாராக இருந்திருக்காங்கன்னு பாருங்க. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணின் மீது கைப்படுவதை விட தலையிலே ஆணி அடிப்பது என்பது மேலானது. ஒரு அந்நிய பெண்ணின் மீது கைப்படுவதை விட. நம்ம இன்னைக்கு 21ஆம் நூற்றாண்டு என்கின்ற பெயரிலே என்னென்ன விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த தருணத்தில் இது எப்படி இருக்க வேண்டும், ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்முடைய தலைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்பதை நாம் அங்கே சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே மிகப்பெரிய இந்த மகரத்தை குறித்தெல்லாம் சொல்லி, இன்னைக்கு கசின்ஸ் தான், பெரியம்மா பையன்தான், சின்னம்மா பையன்தான், மாமா பையன்தான், வண்டியில போய்க்கோ அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இஸ்லாம் அதை தடுத்திருக்கிறது. இல்ல, அவர்களும் அந்நியர்கள் தான் என்பதை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு அது எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக மொபைல் போன் சொல்லவே வேண்டாம் இல்லையா? எத்தனை பேரு மொபைல் போனுடைய யூசேஜ் நமக்கு தெரியும். அது நல்ல பயன்பாடு இருக்கு. பிரியாணி செய்யணும்னா எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? குழிமந்தி செய்யணும்னா எப்படி, ஸ்வீட் செய்யணும்னா எப்படி, நல்ல தகவல்களை தரக்கூடிய நல்லதுதான், வெரி குட். ஆனால் இன்று அந்த பயன்பாடு என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு மூன்றாவது தரத்திலே போயிருக்கிறது. ஆக்சுவலி மொபைல் போன்னா நம்ம 3 தரமாக நாம் பிரிக்கலாம். முதலாவது யூசேஜ், பயன்பாடு. நம்ம பயன்படுத்துகின்றோம், வேணும். காசி நகர்ப்புலவன் பேசும் முறைதனை காஞ்சியில் இருப்பவன் கேட்க வேண்டும் சொல்லப்பட்டது. வடநாட்டிலிருந்து பேசினால் அது தென்னாட்டில் இருக்கிறவன் கேட்கணும்னு. நல்ல சாதனம் தான் இந்த போன். அமெரிக்கால இருந்து கூட கேட்கலாம், தவறில்லை. ஆனால் அது அந்த யூசேஜ் ஓகே. ஆனால் இரண்டாவது இருக்கு பாருங்க, ஓவர் யூசேஜ், அதிகப்படியான பயன்பாடு. இன்னைக்கு பெற்றோர்கள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு, நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள் என்பதற்காக நான் சொல்கின்றேன், பாட்டிகள் செய்கின்ற மிகப்பெரிய தவறு. அம்மா அப்பா கூட சில சந்தர்ப்பங்கள்ல போனை வாங்கி வைப்பாங்க. ஆனா பாட்டி தாத்தா இருக்காங்களே, கொஞ்ச நேரம் பாவ குழந்தை தானே என்று நினைக்கக்கூடிய பல பாட்டிமார்கள் தாத்தாக்கள் உண்டு. ஆனா இந்த ஓவர் யூசேஜ் அவர்கள், அதுவும் இன்னைக்கு குழந்தைகள் ரொம்ப உஷார். என்ன பண்ணுவாங்கன்னா 10 நிமிஷம் 10 மினிட்ஸ் 10 நிமிஷத்துடனே தாத்தா கிட்ட போய் கேட்பாங்க, அவரு கொடுப்பார். 10 நிமிஷம் முடிஞ்சேன்னு கொடுத்துருவாரு. தாத்தாக்கு தன்னுடைய பேரன் நல்ல பையன், நான் 10 நிமிஷத்துல திருப்பி கொடுத்தாச்சு. அடுத்தது போறது பாட்டி கிட்ட, 10 நிமிஷம் முடிஞ்சான்னு பாட்டி கிட்ட 10 நிமிஷம். அடுத்தது போறது அம்மா கிட்ட. அம்மாவை பொறுத்த வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்டா போன் பாக்குறாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு 10 நிமிஷம் பார்த்தா 1 மணி நேரம் போன்லயே போகுது அந்த குழந்தைக்கு. அந்த ஓவர் யூசேஜ் என்பதை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு
உளவியல் வல்லுநர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த குழந்தை எதையெல்லாம் பார்க்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எங்களுடைய பள்ளிக்கூடத்திலே கண்ணுக்கான சோதனை பரிசோதனை வைத்திருந்தோம். ஐ செக்அப் கேம்ப் வச்சிருந்தோம். 8வது 9வது படிக்கின்ற குழந்தைகளுக்கு கூட அவ்வளவு பாதிப்பில்லை. யூகேஜியும் 1ஆவதும் படிக்கின்ற குழந்தைகளிலே பல பேருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளது. அவங்களுக்கு பார்க்க முடியுது, ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்து இல்லை. என்ன காரணம்? மொபைல் போன். இதற்கு காரணம் யாரு? பெற்றோர்கள் தான், நாம் தான். எனவே மொபைல் போனுடைய 2வது இருக்கக்கூடிய அந்த ஓவர் யூசேஜை குறித்து நாம் சற்று கவனத்தில் கொள்ள வேண்டும். 3வதாக ராங் யூசேஜ், தவறான பயன்பாடு, இதை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளை போனை எடுக்கிறாங்கன்னா ஒண்ணு நமக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு போனை பார்க்கணும், எல்லாரும் இருக்கிற இடத்துல பார்க்கணும். அப்படியே மொட்டை மாடிக்கு போனாலோ இல்ல பெட்ரூம்குள்ளார போனாலோ கூடாதுன்னு ஒரு தடை விதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய தலைமுறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பிரைவசி அவர்களுக்கு தேவையில்லை. இந்த வயதில் அந்த பிரைவசி அவர்களுக்கு தேவையில்லை. எனவே அந்த ராங் யூசேஜுக்கு நாமே வழிவகுத்து கொடுக்கின்றோம். நிறைய பெற்றோர்களுக்கு ஆப்ரேட் செய்ய கூட தெரியறதில்லை. நிறைய பேர் நான் போன் வந்தா பேசுவேன், வாட்ஸ்அப்ல பாப்பேன், இது 2 தான் நான் உபயோகப்படுத்துறேன், பாக்கியெல்லாம் என்னோட பிள்ளை தான் பயன்படுத்துது, அவன் தான் யூஸ் பண்றான், அவ தான் யூஸ் பண்றான், அவ என்ன யூஸ் பண்றான் நமக்கு தெரியறதில்லை. எனவே அந்த ராங் யூசேஜை குறித்து, தவறான பயன்பாட்டை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, நமக்கு ஆப்ரேட் செய்ய தெரியாமல் இருக்கலாம், ஆனால் மேனேஜ் செய்ய தெரிய வேண்டும். எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு நாம் சற்று முனைப்பு காட்ட வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நான்காவதாக நாம் நம்முடைய தலைமுறைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய ஆடை கலாச்சாரம், ஆடை விஷயத்திலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். என்ன ஆடை அணிகிறார்கள்? இன்னைக்கு பாய்ஸ் எல்லாம் பார்க்கலாம், எல்லாம் ஏதாவது ஒரு மலையாள மூவி வந்துருச்சுன்னா அதுல நாடா கட்டுற பேண்ட் இருந்தா கூட அதை எடுத்துட்டு வாங்க, அவ்வளவுதான், பேடி பேண்ட்ங்கிற விதத்துல. பெண்களுடைய ஆடையை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. ஆண்களுக்கு ஃபேஷன்ல ட்ரெண்ட் அப்படின்னா அவங்களுடைய ஆடையை பார்த்தால் முழுவதுமாக மறைக்கப்பட்டிருக்கும். ஒரு கோட் சூட் போட்டு முழுமையாக மறைக்கப்பட்டிருக்கும் ஆண்களுடைய ஆடை. ஆனால் பெண்களுடைய ஃபேஷன் என்று பார்த்தால் ஆடை குறைந்து போயிருக்கிற கலாச்சாரத்தை நாம் பார்க்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, இது நம்முடைய பொறுப்பு. சிறு வயதிலிருந்தே, ஒரு 7 வயது கடந்தால் அல்லது 10 வயது கடந்தால் அவர்களுக்கு எந்த ஆடை அணிவிக்க வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. நீங்க இப்ப யோசிக்கலாம், என்னப்பா இது எல்லா தப்பையும் அவங்க பண்றாங்க, லாஸ்ட்ல பார்த்தா நீங்க எங்களை குற்றம்னு சொல்றீங்களே. மீண்டும் ஒரு கதையை சொல்லி நான் என்னுடைய இறுதி பகுதிக்கு வருகின்றேன். அன்பிற்கினியவர்களே, ஒரு கணவர் என்ன பண்ணாருன்னா டாக்டர்கிட்ட போனார், காது டாக்டர்கிட்ட போனார். காது டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் சொன்னாரு, என்னுடைய மனைவிக்கு காது கேட்பதில்லை, ஏதோ காதுல பிரச்சனை இருக்கு, அதனால நீங்க மருந்து கொடுங்கன்னு கேட்டார். உடனே டாக்டர் சொன்னாரு, அப்படியெல்லாம் மருந்து கொடுக்க முடியாது, எந்த அளவுக்கு காது கேட்கலங்கிறது நீங்க பார்த்துட்டு வாங்க, அதற்கப்புறம் மருந்து தரேன்னாரு. உடனே இவரும் என்ன பண்ணாரு, போனார். போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்தாரு. கேட்டு கிட்ட நின்னுட்டு அவர் சொன்னார், ஷாதியா, நான் கடைக்கு போற, ஏதாவது வேணுமா கேட்டார். பார்த்தா பதில் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருந்து கேட்டா மனைவிக்கு கேட்கறது இல்லைன்னு அர்த்தம். அப்படி முன்னாடி போனார், அந்த போர்ட்டிகோக்கு போயிட்டு கேட்டார், ஷாதியா, நான் கடைக்கு போற, ஏதாவது வேணுமான்னு கேட்டார். பதில் இல்லை. அப்படி டைனிங் ஹாலுக்கு போனார். ஷாதியா, நான் கடைக்கு போற, ஏதாவது வேணுமான்னு கேட்டார். பதில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? காது ரொம்ப கேட்கறது இல்லைன்னு அர்த்தம் மனைவிக்கு. நேரம் 3 தடவை கேட்டாச்சு இல்லையா, 4வது தடவை நேர கிச்சனுக்குள்ளாரையே, சமையலறைக்குள்ளாரையே போனார். போயிட்டு கேட்டார், ஷாதியா, நான் கடைக்கு போற, ஏதாவது வேணுமா, நான் எத்தனை தடவை கேட்கறதுன்னு. அப்ப அந்த மனைவி சொன்னாங்க, சர்க்கரையும் டீ தூளும் வாங்கிட்டு வாங்க, நானும் எத்தனை தடவை சொல்றது. இப்ப யாருக்கு காது கேட்கல? யாருக்கு காது கேட்கல? மனைவிகள் எல்லாம் இப்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. ஏன்னா வீட்டுல இதுதான் நடக்குது. அப்போ
பொதுவாக நம்மிடம் இருக்கக்கூடிய பிரச்சனையைத்தான் நாம் மற்றவர்களுக்கு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை நம்ம அதை பெருசுப்படுத்தாம அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இன்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி சமுதாயத்தை குறை கூறுவதை விட்டுவிட்டு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்குண்டான வழிவகைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு அதிகப்படியாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? இஸ்லாம். இஸ்லாத்தை குறித்த விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து சொன்னால் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும். சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல நாம் இருக்கோம். இன்னைக்கு நிறைய பள்ளி குழந்தைகளும் கல்லூரி குழந்தைகளும் இங்க இருக்காங்க. பொதுவா மீன் வந்து தன்னுடைய மீன் குஞ்சு கிட்ட சொல்லும், பாருப்பா நீ அப்படி போடாத, அந்த புழு தெரியும், அந்த புழு தெரிஞ்சிருன்னு போய் அப்படி அந்த புழுவை சாப்பிடணும்னு நினைச்சு போயிடாத. நீ போய் அந்த புழுவை சாப்பிட்டா நீ வேற உலகத்திற்கு கொண்டு போகப்படுவாய். அங்க கொண்டு போய் உன்னை துண்டு துண்டா வெட்டுவாங்க, உன் மேல மசாலா தடவுவாங்க, உன்னை எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்து எடுப்பாங்கன்னு சொல்லும் போது அந்த மீன் குஞ்சுக்கு தெரியாது. அந்த மீன் குஞ்சுக்கு தெரியாது. அதென்ன வேற ஒரு உலகம், வேற உலகத்துக்கு எப்படி போக முடியும் நல்லா அந்த மீன் குஞ்சு நினைக்கும். ஆனால் உண்மையிலேயே ஒரு நாள் அது அகப்படும் பொழுது அது வேற உலகமாக தண்ணீர் இல்லாத உலகத்திற்கு கொண்டு போகப்பட்டு துண்டுகளாக்கி மசாலா தடவி எண்ணெய் சட்டியில் பொரிக்கும் பொழுதுதான் அது நினைக்கும், அன்னைக்கே நம்ம அப்பா சொன்னாரு, அன்னைக்கே நம்ம அம்மா சொன்னாங்க, நான் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் என்று அந்த மீன் குஞ்சு நினைக்குமாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தலைமுறை அப்படித்தான். அவர்கள் சுயமாக எதையும் சிந்திப்பதில்லை. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் அவர்கள் யோசிப்பதில்லை. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் இந்த டைம்ல நான் சுதந்திரமாக இருக்கணும், யாரும் என்னை கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேள்வி கேட்கக்கூடாது என்பதற்காக நூலை அற்று போவதற்காக நூலை வெட்டி விடுவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த நூலை பலமாக பிடிக்க வேண்டியிருக்கிறது, ரொம்ப பலமாக பிடிக்க வேண்டியிருக்கிறது. இது நம்முடைய பொறுப்பு. நாம் நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். அதனால் தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்கள் பிள்ளை 7 வயதானால் தொழச் சொல்லுங்கள். 7 வயசு சைக்காலஜி இன்னைக்கு சொல்லுது, அந்த லேட் சைல்ட்ஹுட், ஏர்லி சைல்ட்ஹுட் முடிஞ்சு லேட் சைல்ட்ஹுட் வரக்கூடிய அந்த அடுத்த குழந்தை பருவம், அந்த சமயத்துல நீங்க வளைக்க வேண்டியிருக்கிறது. 5இல் வளையாதது 50இல் வளையாது. 7 வயதானால் குழந்தைகளை தொழச் செய்யுங்கள். 10 வயதானால் குழந்தை தொழவில்லையெனில் கண்டித்து தொழச் செய்யுங்கள். ஸ்ட்ரிக்டா சொல்லுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த வயசுல நாம பிடிச்சா அந்த பிடி நல்லதாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, கொஞ்சம் நம்முடைய சமுதாயத்தை அப்படி யோசிச்சு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளாக இருந்தாலும் சரி, சற்று சில 2 வாரங்களுக்கு முன்னால் நடைபெற்ற வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளத்தில் நடைபெற்ற அந்த டாக்டர் இன்டர்ன்ஷிப் பண்ற அந்த டாக்டருக்கு நடந்த கொடுமையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு குழந்தைகள் எல்லோருக்குமே பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பெண் பிள்ளைகளுக்கு எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த விஷயத்தை நாம் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதே சமயத்தில் குட் டச்சையும் பேட் டச்சையும் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற அதே நேரத்தில் டோன்ட் டச்சை ஆண்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். டோன்ட் டச், தொடாத, எந்த பிள்ளையையும் நீ தொடக்கூடாது. குட் டச் இங்க தொடு அங்க தொடக்கூடாதுங்கிறது அல்ல, குட் டச் பேட் டச் அல்ல, டோன்ட் டச் என்பதுதான் இனி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம். யாரையும் நீ அந்நிய ஆண் அந்நிய பெண் யாரையும் தொடக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறது என்கின்ற கருத்தை அங்கே அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது மட்டும் நடந்தால் உண்மையிலேயே நம்முடைய பிள்ளைகள் சிறந்த பிள்ளைகளாக வளர்வார்கள். யோசித்து பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தைகளை சிறு வயதிலிருந்தே பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எல்லாம் முதுகிலே சுமந்து கொள்வார்கள். சுஜூது போகும்போது ஏறி விளையாடுவார்கள். குழந்தைகள் அப்படி பள்ளியுடனான தொடர்பிலேயே அதிகமாக வைத்துக் கொள்வார்கள் இல்லையா? என்னாச்சு? சிறந்த வீரர்களாக திகழ்ந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, குழந்தைகளை அந்த வயதிலே அவர்களை நாம் மாற்றி எடுக்க வேண்டியிருக்கிறது.
அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். நம்ம எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனவங்க, உம்ராக்கு போனவங்க எல்லாம் ஃபிளைட்ல போயிருப்போம் இல்லையா? போடும்போது அவர்கள் சில வழிகாட்டுதல்கள் வழங்குவார்கள். வழிகாட்டுதல்கள், நீங்க ஃபிளைட்ல இப்படி பண்ணுங்க, எமர்ஜென்சி விண்டோ அங்க இருக்கு, ஏதாவது ஆச்சுன்னா ஊர்ந்து செல்லுங்கள், நிறைய விஷயங்களை சொல்லி தருவார்கள் இல்லையா? எல்லாம் ஓகே. ஒரு விஷயம் வரும், ஹைட்டா விமானம் ரொம்ப உயரமாக பறந்தால் சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கிடைக்காது, கொஞ்சம் மூச்சு தட்டுப்பாடு எடுக்கும். அப்படி மூச்சு தட்டுப்பாடு எடுக்கக்கூடிய இடத்துல அவர்கள் என்ன செய்யணும்னா, மேல இருந்து ஆக்சிஜன் மாஸ்க் வரும், அதை எடுத்து போட்டுக்கணும். இதுதான் நியதி. அப்போ ஒரு அறிவிப்பு வரும், ஒருவேளை உங்களுடைய குழந்தை உங்களுடன் இருந்தால் முதலில் ஆக்சிஜன் மாஸ்க் போட வேண்டியது குழந்தைக்கு அல்ல, நீங்க தான். பெரியவங்க தான் ஆக்சிஜன் மாஸ்க் போடணும். பெரியவங்க ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு அதற்கு பிறகுதான் குழந்தைக்கு போட வேண்டியிருக்கு. நீங்க சரியா ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாதான் உங்கள் குழந்தைக்கு சரியாக ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு விட முடியும். பெற்றோர்கள் சரியாக இருந்தால்தான் பிள்ளைகள் சரியாக வளர்வார்கள். பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்து வளர்கிறார்கள். பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்த்து வளர்கிறார்கள். பெற்றோர்களுக்குண்டான அந்த நீ தொழில் மரிப் தொழிலையா அப்படின்னு நம்ம கேட்போம். ஆனா நம்ம மரிப் தொழுதுமா அப்படிங்கிறது யோசிக்கணும். எல்லா விஷயங்களையும் ஃபஜ்ருக்கு எந்திரிக்கிறதுல இருந்து குரான் ஓதுறதுல இருந்து நம்ம பார்க்கலாம். சின்ன குழந்தைகள் அப்படி மரிப் முடிஞ்சிருந்த குரான் எடுத்துட்டு அதை திறந்து கொண்டு இப்படி பார்க்கும். ஏன்னா அவர்களுடைய அம்மாக்கள் குரான் ஓதுவதை பார்த்து இல்லையா? ஏன்னா குழந்தைகள் பெற்றோர்களைத்தான் பார்க்கின்றார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பேச்சிலும் தங்களுடைய இபாதத்திலும் தங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நல்ல சமுதாயத்தை, நல்ல தலைமுறையை நம்மாலே உருவாக்க முடியும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, நாம் இந்த உடை கலாச்சாரத்தை பற்றியும் ஆண் பெண் உறவுகளை பற்றியும் எத்தனையோ விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம். அங்க நடக்குது இங்க நடக்குது நல்லா பேசிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வீட்டிலே அது நடக்காமல் இருப்பதற்கு நாம் தான் சற்று முன்வந்து செயல்பட வேண்டியிருக்கிறது. அன்பானவர்களே, பல பிரச்சனைகள் வரலாம், பல்வேறு விதமான பிரச்சனைகள் வரலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் இறுதி தீர்வு சுகமாகத்தான் இருக்கும். இன்னமஅல் உஸ்ரி யுஸ்ரா, சிரமத்துடன் இலகுவும் இருக்கிறது. வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா, முந்தைய காலகட்டத்தை விட பிந்தைய காலகட்டம் சிறந்ததாக இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கக்கூடிய விஷயம். அப்படி சிறந்ததாக இருக்கணும்னா பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம அந்த விதத்தில் சரியான விதத்திலே அவர்களை வளர்த்தி எடுக்க வேண்டியிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்கின்றேன். ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டிய 3 விஷயங்களை பற்றி மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் இறைவன் முன் நாணம் கொள்ளுங்கள், இறைவனிடத்திலே நாணம் கொள்ளுங்கள். அது நாணம் கொள்ளுதல் என்பது உங்கள் தலையையும் உங்கள் தலையில் இருப்பதையும் நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதாகும். உங்கள் தலையில் இருப்பதை சீர்படுத்திக் கொள்வது. அப்ப சிந்தனைகள் நன்றாக இருக்க வேண்டும். நீங்கள் எதை உண்கிறீர்கள் என்பதை குறித்து யோசிப்பது, ஹலாலான உணவை உண்கிறீர்களா என்பதை குறித்து யோசிப்பது. 3வது, இம்மையை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லோரும் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஜாலியா இருக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அத்துன்யா சிஜ்னுல் முஃமினீன் வ ஜன்னத்துல் காஃபிரின். இந்த உலகம் என்பது இறை நம்பிக்கையாளர்களுக்கு சிறைச்சாலை போன்ற கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். இந்த இம்மையை விட மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழணும். இந்த 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. அன்பிற்கினியவர்களே, சில விஷயங்களை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு பேசுவதிலே நாம் சங்கடப்படக்கூடாது. நாம் காதலை பற்றி பேசலாமா, அல்ல ஒரு பெண்ணுடைய தொடர்பை குறித்து நாம் அவர்களிடத்திலே பேசலாமா, இல்லை என்னுடைய மகள் ஒரு ஆணுடன் பேசுவதை குறித்து நான் பேசலாமா என்று எந்த பெற்றோரும் நினைக்க கூடாது. ஒரே ஒரு உதாரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபர் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள். எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம், விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள். அங்கிருந்து எல்லோருமே அடிக்க வந்துட்டாங்க, இப்படி கேட்கலாமான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாரையும் உட்கார சொல்லிட்டு அந்த நபரை மட்டும் கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படியா, உனக்கு விபச்சாரம் செய்யணுமா, சரி, உன்னுடைய அம்மா யாராவது ஒருவருடன் விபச்சாரம் செய்வதை நீ ஒப்புக்கொள்வாயா? இல்லை யா ரசூலுல்லாஹ்.
உன்னுடைய மனைவி யாருடனாவது விபச்சாரம் செய்வதற்கு நீ ஒப்புக்கொள்வாயா? இல்லை யா ரசூலுல்லாஹ். உன்னுடைய மகள் அப்படி இருப்பதை நீ விரும்புவாயா? இல்ல. உன்னுடைய சகோதரி? இல்லவே இல்லை. அப்போ உன்னுடைய அம்மா, மனைவி, சகோதரி, மகள் வேறு எந்த ஆணுடன் தொடர்பு கொண்டிருப்பதை நீ விரும்ப மாட்டாய். அப்படியானால் நீ கேட்கின்ற அந்த விபச்சாரத்திற்கு அழைக்கின்ற அந்த பெண் ஏதோ ஒருவருடைய மனைவி, யாரோ ஒருவருடைய அம்மா, யாரோ ஒருவருடைய சகோதரி, யாரோ ஒருவருடைய மகள். அது சரியா? எவ்வளவு அழகாக சொல்லி காட்டினாங்க. அந்த நபர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு வேண்டாம், அந்த பாவமே வேண்டான்னு சொன்னாங்க. சொல்லிக் கொடுக்கின்ற விதத்திலே நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் நம்முடைய தலைமுறை பாதுகாக்கப்படும். ஏதாவது விதத்திலே அவர்களை விட்டுவிட்டால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை நமக்கு பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள் இருப்பாதா என்பது கேள்விக்குறியாகிவிடும் என்பதை இன்றே சொல்லிக்கொண்டு, அடுத்த தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரும் பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கே இருக்கிறது என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களை சீர்படுத்தி அனைவரும் ஸ்வர்க்கத்திற்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக என்கின்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.